இல்லை, அவர் நடத்தும் பாதைகளிலே செல்லுங்கள். ஒருவேளை அன்புக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கும் போது சம்பந்தமில்லாத ஒன்று தேவன் சொல்லுவார், அதுதான் சம்பந்தம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாது என்று தேவன் சொல்லுவார். அது மரமா இருக்கலாம், ஆனால் அந்த மரமே உங்களுக்கு மதுரமாய் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் போது, மகள் பார்க்கும் போது, மகன் பார்க்கும் போது நினைத்தது ஒன்று, ஆனால் தேவன் காண்பிக்கிற ஒன்று, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மதுரம். அதை விட்டு விட்டு அன்புக்குள்ளே அறிவு, வசதி, வாய்ப்பு, பணம் இவைகளை தேடி போனால் என்றென்று மாறா இல்லை அன்பானவர்களே. மாறாவின் தண்ணீர் மதுரமாக வேண்டுமானால் தேவன் காண்பிக்கிற அது எது வேண்டுமா இருக்கலாம், மரமா இருக்கலாம், ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனால் அந்த அற்பமான ஒன்று வாழ்க்கையின் மதுரமாய் மாறும். உங்களோடு கர்த்தர் பேசுவார். நான் என்னுடைய செய்திக்கு பின்பாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாசவி கொடுங்கள். அப்பொழுது வாழ்க்கை சிறக்கும், வாழ்க்கை சிங்காரவனமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையிலே பூத்து குலுங்குவீர்கள். உங்களை பார்த்தவர்கள் அதிசயப்படுவார்கள். அப்படியே கர்த்தர் நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குகிறவர், கசந்து போன வாழ்க்கை இன்பமாய் மாற்றுகிறவர், கசந்த வாழ்க்கைக்கு மதுரத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க இரக்கம் பாராட்டுங்க. Not to walk by circumstances, by walk by faith. காண்கிற ஒன்றை அல்ல, காணாத ஒன்றை. ஒருவேளை அற்பமா இருக்கலாம், அது மரமா இருக்கலாம், எளிமையான ஒன்றா இருக்கலாம். Big blessings in a small packages. மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். அதை அறிந்து கொண்டு வாழ இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் அறிவின்படி அல்ல, அறியாதே, எட்டாதே, புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஒருவேளை ஜெபிக்கும் போது அங்கு ஜெபிப்பது ஒன்றா இருக்கலாம், பார்ப்பது ஒன்றா இருக்கலாம். நீர் காட்டுகிற ஒன்றுதான் வாழ்க்கைக்கு பதில். நீர் காட்டுகிற ஒன்றை செயல்படுத்துகிற அந்த அறிவையும் சிந்தை எங்களுக்கு தாரும். எல்லாம் முறுமுறுத்தார்கள். வேதம் சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, நாங்கள் பிரச்சனை நோக்கி அல்ல, பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிறவரை நோக்கி பார்க்க இரக்கம் பாராட்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில நீரூற்றுகளை உண்டு பண்ணும், சிங்கார வனங்களை உண்டு பண்ணும். வாழ்க்கை சிறக்கட்டும், செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாழ்க்கை செழிக்கும், சிங்கார வனமாய் மாறும். கர்த்தர் உதவி செய்வார்.